அவன் வந்துட்டு இல்ல பிரிச்சிருக்கான். இல்ல யானை இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சாய் அப்படி எனக்கு எப்போ ஓகே. ஆனா அவன் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கான். ஆனா அந்த நல்லா பண்ணது என்னன்னா 2 இடத்துல நல்லா பண்ணிருக்கான். ஆனா மீதி இடத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னா அதேதான். எனக்கு இந்த எங்க வரை போட்டதை காப்பி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே இடம் மட்டும்தான். எதுன்னா த்ரிஷாவும் ஆர்ஜே பாலாஜிக்கும் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் வரும் பாத்தியா, அந்த பிஜிஎம் மட்டும் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு, அவ்வளவுதான். ஆமா த்ரிஷா வேற இருக்காங்கல்ல படத்துல, மறந்தே போயிட்டேன். அடப்பாவி. அப்படி இல்ல கருப்பு இல்ல நான் த்ரிஷாவை பார்க்கல மறந்துட்டியா? படம் இல்ல பார்க்கல. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல படத்துல டியூரேஷன் இல்ல படம் டியூரேஷன் படி என்னன்னா சூர்யா விட ஆர்ஜே பாலாஜி வர்ற சீன் தான் அது. ஆமா அது உண்மைதான். இந்த படத்துல சத்தியமா ஒண்ணு சொல்றேன், நீ படத்துல நீ படமா இது இப்போ இது எப்படின்னா சூர்யான்றது ஒரு ஹீரோ கிடையாதுன்னு இப்போ ஒரு நினைச்சுப்போம். இப்ப ஏதாவது வெள்ளக்காரனோ இல்ல வேற ஏதோ ஒரு இந்திக்காரனோ அவங்ககிட்டயாவது இந்த படத்தை கொடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு ஆர்ஜே பாலாஜி ஹீரோன்றான். ஏன்னா படம் முழுக்க படம் முழுக்க வந்து வரும். ஆமா ஆமா. கடைசியில அந்த கடைசியில சாவர வரையும் அந்த நாய் தான் வந்து இருக்குது. எனக்கு ஆர்ஜே பாலாஜி தான் இரிட்டேட் ஆச்சு. ஆனா இதுல இவன் ஜாலியான வில்லன் காட்டினா பரவாயில்ல. இதோட கிளைமேக்ஸ்ல இவன் சீரியஸான வில்லன் நடிக்கும் போது அது ஒரு மாதிரி இருந்தது, மண்டை சொதிக்கிற மாதிரி இருந்தது கிளைமேக்ஸ்ல. எனக்கு கிளைமேக்ஸை காப்பாத்தினது சூர்யா தான். நான் தான் சொல்றேன் திரும்ப திரும்ப இந்த ஆர்ஜே பாலாஜி எல்லாம் கிரெடிட் கொடுக்காதீங்க. அந்த நாய் ஓபி வச்சிருக்கு, ஓபி அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன தவறுதோ அதான் ஆர்ஜே பாலாஜி ரோல வேற யாராச்சும் நடிச்சிருந்தா படம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. நல்ல ஒரு மிஸ்கின் பண்ணிருக்கலாம் அந்த கேரக்டர். ப்ரோ மிஸ்கின் எல்லாம் பண்ணிருந்தா இந்த மாவீரன்ல வில்லன் இருப்பான் பேரு மிஸ்கின், அதை விட நல்லா இருந்திருக்கும். ஏன் அதை விடன்றனா இதுல நல்ல ஒரு இதுதான் கேட்டா மிஸ்கின் பண்ணிருக்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃப்ராடுகாரலா சரியான பேச அவனுக்கு இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல நட்டி ஒரு வில்லன்னு போர்ட்ரே பண்ணி அவனை சப்பையாக ஒரு ஆளு இது எப்படி வேற எவனா கொண்டா போறோம் கொன்றத ஃபீலிங் வந்து செத்தான்ற மாதிரி இதுதான் ஜோபி மாதிரி காட்டிருப்பானு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா என்ன கேட்டா இல்ல இதை வச்சு ஆனா ஒண்ணு சொல்றேன், இதை வச்சு 150 பண்ணலன்னா சத்தியமா எவனும் மதிய மாட்டாங்க ஊருக்குள்ள. ஏதாவது ஏன் இது சொல்றேன்னா இது பரவாயில்ல, இந்த பிரதீப் படமே தான் இதெல்லாம் ஓடும்போது இதெல்லாம் தாண்டி. ஆனா பிரதீப் என்டர்டைன்மெண்ட் அது வேற ஏதாவது பண்ணலாம். என்ன கேட்டா 150 பண்ணலாம். 150 மட்டும் பண்ணலன்னா இது கம்பேக் இல்ல. 150 பண்ணிட்டா கம்பேக் தான். 2026 ஒரு மாதிரி அன்ரியலா இருக்குண்ணா. பிரதீப் வந்து பிளாப் கொடுக்குறான், சூர்யா கிட்ட கொடுக்குறாப்ல. நான் எப்பயே ஏத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாக்கலான்றதுனாலதான் நானும் பாக்கல. ஆனா கருப்பு கம்பேக்கா இல்லையான்னு வர்ற டேஸ்ல தான் தெரியும். ஆனா ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் அடிவாங்கடா. ஓடிடில அப்புறம் அடிவாங்க ராயன் மாதிரி. வழியில வரும்போது அதான் சொன்னேன் ஃப்ரெண்டுக்கு, நான் அவனுங்களும் அதான் சொன்னானுங்க. ஓடிடி எல்லாம் வந்து சின்னத்துக்கு கருப்பு பிரிச்சிருவானுங்க என்ன கேட்டா. ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா இவன் அந்த மாதிரி ஒரு வேலை தான் பண்ணிருக்கான். ஓடிடி எல்லாம் வந்தா சத்தியமா ஆர்ஜே பாலாஜி செருப்பால் அடிப்பானுங்க, என்னென்ன அடிப்பானுங்க நம்மளுக்கே தெரியாது. ஆனா உங்க தியேட்டர்ல வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. பழைய சூர்யா படத்துக்கு இதெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாசம் ஒரு படம் வருது. அதான் சொல்றேன். இல்ல வர்ற நாள் தான் தெரியும். பிஎன்சில ஓடணும், கிராமத்துல ஓடணும், இதெல்லாம் ஓடனா மட்டும் தான் தப்பிக்க முடியும் படம். இல்ல ப்ரோ, இங்கே வெறியா அடுத்த மாசம் வர ஒரு படத்துக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. எந்த படம்னு சொல்லுங்க. ட்ரெய்லர் 2-ஆ? இல்ல ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனா? எப்படா? அடுத்த மாசம். சாமா ஹீரோ யாரு? மதுரையே தாமேலன் தான். மதுரையே வெறியில இருக்கு. பார்க்கும் ஹோமே நோவே ஹோமே அடிச்சு தெரிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா இப்போ எனக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த வருஷத்துல போன 2வது படம் தான். நான் படம் வந்துட்டு அதான் துரேந்தர் போனேன். துரேந்தர் போயிட்டு வந்துட்டு நிறுத்திட்டேன். ஏன்னா வேற எந்த படமும் தமிழ்ல நல்லா இருக்கிற மாதிரியே தெரியல. ஏதாவது தியேட்டர் மூமெண்ட் மாதிரி ஒன்னும் தெரியல. இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் போனோம். நான் எப்படி தக் லைஃப்க்கு அப்புறம் இப்பதான் படத்துக்கு போறேன். அதுவும் த்ரிஷா படம், இதுவும் த்ரிஷா படம். அதான் இல்ல ஆனா இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பர்சனலா தான் இப்போ பர்சனலா சொல்றேன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கருப்பு இல்லை, நீங்க திட்டுற அளவுக்கும் இல்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், நீ சொன்ன ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சூர்யா படம் கடந்த 15 வருஷமாவே ஃபிளாப் எல்லாமே.
எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஓகே நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். இருக்கலாம். இந்த பவன் கல்யாண் ஸ்பீச் கேட்டீங்களா ப்ரோ? அது நடுவுல என்னமோ இன்டர்வல்ல கலாச்சாரம் ப்ரோ. இன்டர்வல்ல பாத்துருந்தோம். அது எனக்கு ட்ரிகர் ஆயிட்டேன் போல நம்ம ஆளு ஜெயிச்சதை பார்த்து. அதான் இல்ல ப்ரோ, இன்டர்வல்லே நாங்க அதான் போன்ல இது பண்ணி பாத்து கலாச்சாரம். இவன் அதான் இது எதுக்குறாங்க இப்போ வந்து சொல்லுங்கிறான். அதான் இல்ல எப்பயோ வந்ததுதான், அதையும் இப்போ வந்து சொல்லிட்டு எனக்கு இருக்காங்க. தெரிஞ்ச அவனுக்கு லூஸ் போயிட்டே இருக்கு. 29 தாங்கனக்குள்ள தேராதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது ப்ரோ. ஏதோ பேக் ஃபயர் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு அலஸ்ட் போறான்னு தான் நினைக்கிறேன். இல்ல பவன் கல்யாண் அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல நீங்க ஆல்ரெடி கிரிட்டிசிசம் அவனுக்கு அவ்வளவு இருக்குது. அவனுக்கு ஃபேன்ஸ் இதெல்லாம் தாண்டி கிண்டி அவன் ரொம்ப அடியும். எனக்கு ஆன்லைன்லயே போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க ப்ரோ அவனை. இன்ஸ்டாகிராம்ல அதோட கேட் அதிகமா இல்ல இப்போ ஒரு நிமிஷம் நீங்க. அதனாலதான் என்னைக்குமே விஜய் கூட அவனை கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம ஆள் ஜெயிச்சிட்ட பிறகு இன்னொன்னு இவரு வேற ப்ரோ. அவன் கதறான் ப்ரோ ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு. கேரளாக்கு நம்ம ஆளு போறாரா? ஆனா நவீன இல்ல சுந்தரம் எனக்கு தெரிஞ்சு இவன் ஆர்ஜே பாலாஜி எங்க தெரியுமா மாஸ்டர் மைண்டா இருந்தான். இவன் படம் நல்லா எடுக்கிறானோ இல்லையோ எல்லா ஃபேன்ஸும் வாய் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு விட்டான். புரியுதா? அதாவது எந்தெந்த ஃபேன்ஸ் அடிப்பானோன்னு நல்லா தெரியுது. அது எல்கேஜில இருந்து ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டைலு. அவன் இஷ்டத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ போட்டு இல்லங்க எனக்கு ஒரு மேட்டர் என்னன்னா இதுல நடக்க போறது டயர் 2 கிளாஸ் இது மாதிரி போகும். அஜித் ஃபேன்ஸ் வாய் எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். விஜய் ஃபேன்ஸ் அது ஒண்ணும் இல்லை. ஏன்னா அடுத்து பாலிடிக்ஸ் போயாச்சு. நம்மளுக்கு சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லை. அது வேற. நம்ம பசங்க படத்துல கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல. புரியல ப்ரோ. ஆனா இல்ல இந்த வருஷம் ஜனநாயகம் வருது. அதான் இந்த வருஷம் வரைக்கும் சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் கொஞ்சம் இருக்கு. ஆனா கொஞ்சம் தான் இருக்கு. வேற எதுவும் இல்ல. ஒண்ணு இல்ல ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் பண்ணாலும் அதை ரெக்கார்டை செட் பண்ணிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா அது ஸ்பைடர்மேன் வர வருது. அதான் இன்னைக்கு தான் ஸ்பைடர்மேன் வருது. ஸ்பைடர்மேன் ஆவது மயிராவதுங்க. அது எல்லாம் ஜூன் 22 வரும்னு நினைக்கிறேன் அலெக்ஸ். என்னோட கணிப்பு படி பர்த்டே இல்ல எப்போ வேணா வரட்டும். இல்லதான் நம்ம ஊர் படம் வேற. அது ஸ்பைடர்மேன் இது வேற. பரவாயில்ல. எது வந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஓசிஸ் கம்மியாயிரும் ப்ரோ. ஓசிஸ் சண்டை வேற மாதிரி போகும். ஸ்பைடர்மேன் ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சா கேவின் அப்ப லேட்டா ரிலீஸ் பண்ணுவோம். பாத்துக்கலாம். ஒண்ணு இப்ப மேலே ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னா ஜூன் மாசம் கஷ்டம். ஜூன் ஸ்பைடர்மேன் வந்துருச்சுன்னா அவங்க வெறியில இருக்காங்க நம்மளோட. அவங்களுக்கு ஸ்பைடர்மேன்னா ஒரு எமோஷன். உண்மைதான். இல்ல அது வேர்ல்டு முழுக்க எமோஷன் தான். இப்ப கூட ஒரு மதுரையில இங்க வெறியா இருக்காங்க. எப்படா விடுவீங்கன்ட்டு வெறியில இருந்துகிட்டு இருக்கான். நோவே ஹோம்னா இங்க பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு மதுரையில. இப்ப இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுதுன்னு இவனுங்க வெயிட் பண்றதுதான் எல்லாம் உட்காந்து இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் உட்காந்து இருக்கான். கருப்பு பாப்போம். ஒரு நல்லாதான் நல்லா ஓடுனா சரி. அடுத்து வேற எந்த படமும் இல்லையே. வேற வழி இல்ல. வேற எந்த படமும் இல்ல. இந்த படம் ஒரு 150 கோடி கிட்ட கொண்டு வந்து விட்டானுங்கன்னா கண்டிப்பா இந்த படம் கம்பேக். ஆனுவல் லீவ் வேற. ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் லீவு. இதுக்கு மேல ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. ஆனா இல்ல ப்ரோ, என் மைண்ட் என்ன தோணுதுன்னா இவனுங்க திங்கட்கிழமையில இருந்து நீங்க பாருங்க ரிவ்யூ மாறும். ஏன் இதை சொல்றேன்னா திங்கட்கிழமையில இருந்து இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஆல்ரெடி போனவங்களை இதெல்லாம் தாண்டி வந்துட்டு எல்லைட்டு புளித்திங்க உள்ள. இப்போ பொதுமக்கள் காமனா இருக்கிறவங்க இந்த சின்ன பசங்களை கூட்டிட்டு போய் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போயிருவாங்க ப்ரோ. லீவ்ல இந்த படமே இல்லாம இருக்காங்க. அவங்க வீட்டுல உட்காந்து நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் ஓடிடும். அதெல்லாம் டவுட் இல்ல. எனக்கு என்னன்னா ஓடிடி வந்த இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஓடிடி வந்து அடிப்பானுங்க. ஓடிடி ஆடியன்ஸ் யாருன்னு தெரியும். அந்த ஓடிடி ஆடியன்ஸ் மட்டும் இவனுக்கு தியேட்டருக்கு போனானுங்கன்னா ரொம்ப திட்டுவானுங்க. அவனுங்கெல்லாம் துரேந்திர ஓடிடில வரதுன்னு உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு அதனால ஆனா இல்ல ஆனானப்பட்ட துரேந்திரே ஓடிடில பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டங்குது. இவனுங்க எல்லாம் போய் தியேட்டர்ல கருப்பு பாருன்னு சொல்லிட்டு விட்டனத்துக்கு இன்னைக்கு வந்துச்சு. நான் 2வது வாட்டி பார்த்தேன். 2வது வாட்டி பார்க்கும்போது லைட்டா போர் அடிச்சுச்சு.
எனக்கெல்லாம் நிறைய டைம் பார்ப்போம் ப்ரோ துரந்தர். இல்ல எனக்கு பார்ட் ரொம்ப 2 பிடிக்கும். வந்து பார்ட் 2 நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்ட் 2 வந்து கொஞ்சம் அங்கங்க பார்ட் டூ லேக். பார்ட் டூ தான் இல்ல, அது 4 மணி நேரம் இல்ல, ஓடிடில ரிட்டர்ன் கொஞ்சம் தோணும் ஸ்லோ. அங்க பாத்துட்டு மறுபடியும் ஓடிடில பாக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அங்கங்க லேக் ரொம்ப அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓட்டிட்டேன் பட்டாபட். நவீன் ஏதோ சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு மில்க் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்து 4-5 பார்ட் விட போறான்னு தான் நினைக்கிறேன் துரேந்தர். இல்ல துரேந்தர் அவள் தான் ப்ரோ, அது முடிஞ்சிருச்சு. இல்ல அந்த கான்செப்ட்ல மில்க் பண்ணிடுவான் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. நீங்க வேற இவ்வளவு பெரிய சக்சஸ் விட மாட்டேன். துரந்தரே வந்து அந்த ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவான். வேணும்னா இல்ல ப்ரோ, இந்த கடைசியா ரிஸ்வான்னு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு போவாரு டைரிய, அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ப்ரோ இவரே உயிரோட தானே இருக்காரு, வேற கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விடலாம். அப்பா தங்கச்சி அம்மாவுக்கும் தெரியாது. நீங்க அந்த மாதிரி போறீங்க. வேற என்ன இருக்கு, அவர் தான் பின்னாடி திரும்பி போறாருல. அவர் வீட்டுக்கும் போல, வேற எங்க போவார், மறுபடியும் பழைய மாதிரியே போய் ஒரு க்ளோஷர். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கம்பேக் துரந்தர்னு ஒரு ஹேஷ்டேக் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் வயசான துரந்தர் வந்து எங்க இருந்து வருவாரு. இல்ல ப்ரோ, இதே மாதிரி கருப்புல ஒரு வேலை பார்த்து விட்டான் ஆர்ஜே பாலாஜி. நான் தனியா சொல்றேன் அது. ஏன்னா நான் இல்லங்க இந்த படத்துக்கு நான் இல்ல இது எப்படி இது நான் பல்ல வச்சுருக்கிறேன். நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல அப்புறம் தான் இங்க பாருங்க இவன் தான் நெகட்டிவிட்டி ஸ்பிரிட் பண்ணான்னு ஏதாவது போடுவானுங்க. எனக்கு ஒரு டவுட் அலெக்ஸ், விடாது கருப்புன்னு சொல்லிட்டு 90கள்ல ஒரு சீரியல் வரும், அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சிருக்கிறான். நான் கருப்பு சாமி ஊருக்குள்ள இறங்கிரும், போய் வந்து அநியாயத்தை அழிப்பாரு. ஸ்ட்ராங்கான ஒரிஜினல் அதான் அந்த படத்தோட கதை சொல்றேன். அதாவது இருக்கிறது இன்னொன்னு, அது ஸ்பாயிலர் எல்லாம் இல்ல, ஏன்னா அதான் சொன்னதுதான். இல்ல எல்லா மொல்ல மாதிரித்தனமும் ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டு இருப்பான் கோர்ட்ல. அதை வந்துட்டு தட்டி கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி தான் அந்த கோர்ட்டுக்கே ராஜான் மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு கடவுள் கிட்ட போய் அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு கருப்பு சாமி கிட்ட போய் வேண்டும் போது பார்த்தா எங்கேயோ குடிச்சிட்டு இருக்க ஆர்ஜே பாலாஜி கிட்ட சூர்யா வந்துட்டு கடவுளா வந்து நிற்பார். அதான் அவர்தான் கடவுள். சூர்யா வந்துட்டு கடவுளா வந்து நிற்பார். நின்னு அதான் இந்த வழக்கமா சூரிய டைலுக்கு இருக்குமே, பண்ணலாமா தப்பு இல்ல அந்த மாதிரி வந்துட்டு கேட்டு ஆர்ஜே பாலாஜியை போட்டு அடிச்சு அவனை நெருப்புல போகும்போது அப்ப ஆர்ஜே பாலாஜி என்ன கேட்பானா, இல்ல நீ கடவுள் நீ நியாயப்படி நீ பேசுற, உனக்கு அதே நியாயத்து மேல நம்பிக்கை இருந்தா நீ மனுஷனா வந்துட்டு என் கோர்ட்டுக்குள்ளவா வந்து ஒரு ஒரு உன்னுடைய அதான் நீ கடவுளா இல்லாம மனுஷனா ஜெயிச்சிரு, நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுறேன், இல்லதான் நான் செத்துடுறேன்ற மாதிரி சொல்லுவான். அதான் என்ன வேணா பண்ணிக்கிறேன். அப்போ வந்துட்டு சூர்யா வந்துட்டு என்னன்னா இந்த ஆஃபர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை யாரு கருப்பு சாமி வந்துட்டு இந்த ஆஃபர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கருப்பு சாமி வந்துட்டு மனுஷனா வந்து அந்த கோர்ட்ல வாதாடி கண்டதை பண்ணி இன்னும் இது பண்ணி கடைசியில ஜெயிகர் தான் போடும். வேறதும் ஒரே ஒரு பிரச்சனை தான் அலெக்ஸ், ஆர்ஜே பாலாஜி எங்கேயாவது சீரியஸான வில்லனா எடுத்துக்கிற மாதிரி வருமா? செகண்ட் ஹாஃப்ல சத்தியமா சொல்றேன், அவன் நார்மல் வில்லனா ஒண்ணு பண்ணும்போது எனக்கு எதுவுமே தோணும். கஷ்டம் செகண்ட் இல்ல ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 30 மினிட்ஸ் நவீன அவன் சீரியஸா இப்போ சீரியஸ் வில்லன் என்ன இப்போ வழக்கமா கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணான், கிருஷ்ணா கழுத்துல கட்டி வச்சான், இவனும் அதே தான் பண்ணுவான். புரியுதா? அதான் இது எப்படி சொல்றது, அவன் வில்லனிசம் காட்டணும். என்னடா தெரியுற இருறா வில்லனிசம் காட்டுறன்ற பேர்ல அதேதான் பண்ணான். புரியுதா? அதே மாதிரி இது பண்ணிக்கின்னு கட்டிக்கின்னு. ஆனா இதுல ஒரு இதுவும் என்னன்னா, இங்க சிங்கம் சூர்யா காப்பாத்த வருவேன். புரியுதா? அதாவது தனலட்சுமியை ஒரு வேலை காப்பாத்தின மாதிரி சிங்கம் சூர்யா வந்துட்டு திருஷ்டாவை காப்பாத்த வருவேன். சிங்கம் புரியுதாவா? அதான்டா எதுக்கு வந்தானே தெரியல, சொல்லுவான் தெரியுமா, ஏதோ ஒண்ணு வரணும்னு. இப்ப இங்க வர்றவன் எதுக்கு இந்த படத்துக்கு ஜிபியோட கம்பேர் பண்றவன்னு யோசிச்சு பாத்தியா? ஏன்னா இந்த படத்துக்கு ஜிபியூக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு சீனை வச்சு ஜிபியூன்னு சம்மந்தப்படுத்தி விட்டான்னு கேட்டா அந்த சீன் வைக்காம இருந்துருக்கலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீங்க துரைசிங்கல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, துரைசிங்கம் மாறி வந்தா வேற, துரைசிங்கமே வந்தாருன்ற மாதிரி பண்ணான். ஏன்னா நீங்க சொல்லும் போது அதுக்கு இதா இருந்தாலும் எக்ஸைட்டடா இருக்கு பாக்கணும். லாஜிக்லாம் விட்டுட்டு போய் பார்த்தா பாரு. இல்ல லாஜிக் அது வேற. இவன் படத்தை இவன் லாஜிக் பார்ப்பான், தான் யார் ஜே பாலாஜி போடா இவன் இப்படிதான் எடுப்பான்னு தெரியும். ஆனா இது எப்படி சொல்றது,
ஃபேண்டசி மேல ஃபேண்டசி. நான் எத்தனையோ ஃபேண்டசி படம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி படம் பார்த்ததே இல்ல சத்தியமா. நீங்க ஆர்ஜே பாலாஜி ஃபேண்டசிக்கே அது டிஃப்ரெண்ட். இப்படின்றீங்க, நம்ம நண்பர் டாக்குமெண்ட்ரி தியேட்டர்ல விட போறாரா? என்ன சொல்றீங்க? யாரு அது அது வேறங்க. டாக்குமெண்ட்ரியா? ம். இல்லங்க இப்போ ஒரு நிமிஷம் இல்ல, கான்செப்ட் எல்லாம் என்ன கேட்ட சூரிய கடவுளா கான்செப்ட் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய பாஸ் தான், நான் பாசிட்டிவ் நிறைய சொல்றேன். எது ரொம்ப அடிச்சதுன்னா இந்த சொல்லுவான் தெரியுமா, இப்போ பனிராவ படம் நம்ம ஏன் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவோம்னா, கீர்த்தி சுரேஷை நடந்த ஒரு கதையை வந்துட்டு அவ்வளவு தூரம் சொல்லி அதுக்கு ஒரு கோர்ட்ல ஒண்ணு இழுத்து, கோர்ட்டுக்கு வாய்தா மேல ஒண்ணு இழுத்து, அதுக்கு ஒரு சீன் வச்சு, அதுக்கு ஒரு புரியுதா, இந்த மாதிரி கிளைமேக்ஸுக்காக வேணும்னே வைப்பாங்க தெரியுமா, வேணும்னே சீன் வச்ச மாதிரி கருப்புலயும் அந்த பண்ணிட்டானுங்க. அதாவது கோர்ட் இது எல்லைக்குள்ள சூர்யா வந்துட்டு அதான் கருப்பசாமி ஒரு கடவுள், அந்த எல்லையை தாண்டி வந்துட்டு நம்ம போனோம்னா இந்த கோர்ட் இருக்கக்கூடாதுன்னு கோர்ட்டை இடிக்க வைப்பான். சேர்ந்து இன்னொரு இடத்துல போய் கோர்ட்டு கட்டினா அந்த அந்த சாமி எடுத்துன்னு போய் அங்க வைப்பான். அதுக்கடுத்து இந்த சாமி எடுத்து இங்க வச்சாங்க. எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு சீன் இருக்குதுடா நவீன, ஜட்ஜு ஷாக் ஆயிடுவான். அதாவது இப்போ ஒண்ணு இல்ல, கோட் வேர்டு என்னன்னா அதான் யுவர் ஆனர், நான் வந்துட்டு என்னுடைய முக்கியமான அதான் ஆர்ஜே பால சொல்லுவாங்க, முக்கியமான பாயிண்ட் நான் பாயிண்ட் 6ல வச்சிருக்கேன்னு. அந்த பாயிண்ட் 6 ஒண்ணு இல்ல, பேரம் பேசுறதுதான். புரியுதா, உனக்கு எவ்வளவு தரேன், காசு தரேன், அந்த லா தான். அதாவது மேல இருக்கிற ஜட்ஜுக்கு புரியுதா, ஜட்ஜுக்கு நான் வந்துட்டு லஞ்சம் தர மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி குறைச்சிட்டு இருப்பான். சூர்யா வந்துட்டு என்ன பண்ணுவான், என்ன பண்ணான்னு தெரியல. உண்மையிலே நான் ஷாக்கா தான் பார்த்தேன். ஏதாவது ட்விஸ்ட் இருக்குதான்னு இப்போ படத்துல பார்த்தேன்டா. உன்னோட த்ரிஷா வந்துட்டு சூர்யாக்காக தான், கருப்பு சாமிக்காக வாய்தான் தான் வந்துட்டு ஏதோ கோட் நம்பர் சொல்லுவாங்க, இந்த சார் நீங்க பாருங்க 8வது பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் நவீன். அந்த 8வது பேப்பர்ல என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆர்ஜே பாலாஜி அவ்வளோ கோடி இதோ எவ்வளவு லஞ்சம்லாம் இருக்கும். நானும் அதை யோசிப்பேன், பணம் கிணம் எல்லாம் லஞ்சம்லாம் தாண்டி அந்த 8வது பேப்பர்ல அது எல்லாத்தையும் டாமினேட் பண்ற மாதிரி என்னதான் இருக்கு. அத பதறிடுவாரு, புரியுதா, ஜட்ஜே பதறிடுவாரு. என்னதான் இருக்குன்னு பார்த்தா ஒரு அருவாலை வரைஞ்சு கருப்புசாமி இருக்கும். உடனே ஜட்ஜ் அதை பார்த்துட்டேதான் பதறி எல்லாத்தையும் மாத்த. அந்த ஒரு சீன் மட்டும் ஒரு மாதிரி சுருன்னு இருந்ததுதான், எதுக்குடான்ற மாதிரி. அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுக்குன்னா கோர்ட்டு சீனுக்கு பதிலா வேற ஏதாச்சும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கான்செப்ட். இல்ல ப்ரோ, இந்த படம் ஒரு ஹீரோ இல்ல ப்ரோ, இல்ல ஹீரோ ஓரியன்டட் படம் கிடையாது. அதான் ஹீரோ ஓரியன்டட் மாஸ் காட்டுற படம் இல்ல. ஒரு கடவுள் ஹீரோ கடவுளா கேட்டான், ஹீரோ யாருன்னே தெரியாம கேட்டான். முக்கியமா ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ மாதிரி புலிச்சி மாதிரி சுத்தின்னு இருக்கான். அது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன். கோர்ட் சீன் இல்லாம ஒரு கவர்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க நம்ம. ஆனா படம் இல்ல ப்ரோ, படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இது அந்த போட்டுருவாங்க. நிறைய கான்செப்ட் இந்த மாதிரி வந்திருக்கு அலெக்ஸ். கடவுள் வந்து இறங்கி கொஞ்ச நாள் வாழுவாரு மனுஷன் மத்தியில இதுன்ட்டு. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஸ்கிரிப்ட சொல்லும் போது போய் இங்க எங்கேயாவது ரிலீஸ் ஆயிருந்தா போய் பார்க்கலாம்யா. அட்லீஸ்ட் ஒன் டைம் வாட்ச்னு எல்லாரும் சொல்றாங்க. பார்த்த வரைக்கும் ரிலீஸ் ரிவ்யூல ஒன் டைம் வாட்சபிள்னு தான் சொல்றாங்க. ஒன் டைம் தான் ப்ரோ, அதான் நானும் அதான் போட்டேன். ஆனா நான் ஒன் டைம் போடுறதுக்கு முன்னாடி மேல ஃபேண்டசி ஃபிலிம் தான் போட்டேன். ஏன்னா நம்பாளுங்க என்னன்னா ஏதாவது கொஞ்சம் யோசிப்பானுங்க. ஃபேண்டசி, அதாவது நீ கற்பனை உலகத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு படத்தை பார்க்கணும், இல்லைன்னா படம் சுத்தமா எனக்கு தேவை. அதாவது என்ன வேணா பண்ணலாம், புரியுதா, கடவுள் ஏன்னா ஒரு கடவுள், நீ என்ன வேணா பண்ணலாம் ஏன்னா ஒரு கடவுள் அந்த மாதிரி. இல்ல ஆனா உண்மையிலே இல்ல, இந்த கேரக்டரை ஏகே பண்ணிருந்தா நல்லா இது பண்ணிருப்பானுங்க. ஏன்னா ஏகேவே கடவுள்னு இவனுங்க இது பண்ணிருக்கானுங்களே. உண்மையிலே ஏகே கடவுள்னு அது நம்பிருப்பானுங்க. இந்த மாதிரி கடவுளோட பேசுற படம் மாதிரி ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் அவன் பிகேல இருந்து இந்த மாதிரி தான் சுத்தின்னு இருக்கான். எனக்கு தெரிஞ்சாதான் இல்ல ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி எப்படி பொழையறானா எனக்கு தெரிஞ்சு எல்லா கடவுள் லிஸ்ட் எடுத்துக்கிறான் போல இது. அதுவும் இங்க கடவுள் அதிகம் இல்ல, முருகர் நிறைய சென்டிமெண்ட் இருக்கும். ஒரு கடவுளா சூஸ் பண்ணி நடிக்க வைக்கிறான், புரியுதா. எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஐயனார் இல்ல வேற ஏதாவது, ஐயனார் கூட இங்க ஏதோ வந்துச்சுதான், வேற ஏதாவது எடுப்பான். என்ன சொல்றது, அம்மன் வந்துருச்சு, கருப்பு வந்துருச்சு, வேற யாராவது இருந்தா கண்டிப்பா எடுத்துரும். முருகன் வரப்போகுது, அதான் வேற யோசிப்பான் இரு, முருகன் வரப்போதா, பிள்ளையார வச்சு எடுத்தாவது ஒரு மாதிரி ஆயிடும். வேற அது கெட்டப் இருக்கும். வேற பிள்ளையார வச்சு ஏகே எடுத்தா
வேணா ஆனா அதான் கடவுள் பேர் சொல்லி பிரச்சனை திருப்பி முதல்ல பேய் படம் போனானுங்க, அப்புறம் லவ் பிலிம் வந்தானுங்க, அப்புறம் ஆக்ஷனு, மறுபடியும் சாமி படத்துக்கு போயிட்டானுங்க. ஏறி கோழி விட்டுற நிலைமை நினைச்சா அதான் இப்போ இல்ல இப்போ நடக்கிறது சாமி ஃபெஸ்டிவல் மாதிரி. இதுக்கு இடையில கரசாமின்னு ஒருத்தர் வந்தாரு, ஆளக்கானம். ஆமா கரசாமி அழகான ஆனா கரசாமி முடிச்சு விட்டானுங்க. இல்ல வர்ற ஒரு டிவோஷனல் பிலிமும் பார்ப்போம். அடுத்து செய்யான் என்ன ஆகுது, முதல்ல இந்த படம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதான் இது எப்படிக்குதுன்னா, ஒருத்தர் சக்சஸ் ஆயிட்டா அதுக்கு அடுத்தது ஃபார்முலா கிரியேட் பண்ணிருவாங்க. இது எப்படின்னா, ஒரு கத்தி படம் ஓடின பிறகு எல்லா விவசாயம் படம் எடுக்க ஆரம்பிச்சானுங்க. அந்த மாதிரிதான் இப்போ ஒரு காஞ்சனா வந்தவொடனே ஊர்ல எல்லாம் பேய் படம் எடுக்கலையா? அந்த மாதிரி சப்போஸ் அதான் இப்போ ஒரு கருப்பு ஓடிருச்சுன்னா ஊர்ல டிவோஷனல் படம் எடுப்பாங்க. ஆனா கருப்பு ஓடுறது மூலயே செய்யோன்னு எடுத்துட்டானுங்க. செய்யோன் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். RK5க்காக நம்பலான்னு தோணுது. RK5 எல்லாம் இருக்கட்டும். இது எப்படின்னா அப்ப தக்லேஷ் யாரா அதெல்லாம் இல்ல, நல்ல கேரக்டர் கமலை. நவீன இது எப்படி இருக்கு. ஆனா அவனுக்கு எவ்வளவு பெரிய சீனா கமலுக்கு. அவன் ப்ரொடக்ஷன்ல அவன் எடுத்த படம் ஊத்திச்சு. அவன் சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். RK5 தான் கடாரம் கொண்டாடும் பண்ணானுங்க. கடாரம் கொண்டாடும் ஊத்திச்சு. அப்படியே அதான் பார்த்தாலே விக்ரம் கம்பேக் மட்டும் இது வீரதீர சூரன் என்கிட்ட கம்பேக் நான் சொல்லுவேன், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கேக்குதா? கேக்குது. பரவாயில்ல, 7th ஸ்கிரீன் தியேட்டர்லயே 10,000 டிக்கெட் அட்வான்ஸ் சோல் ஆயிருக்கு. 7th ஸ்கிரீன் தியேட்டர் இப்ப சென்னையில ஓபன் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா ஓடுற பிரச்சனை இல்ல, ஒழுங்கா ஓட போட்டு இவனுங்க வாய் பேசாம இருக்கணும். ஃபேமிலி படம் தான் ஓடும் அலெக்ஸ். பிஎன்சி சென்டர்னு யூ தானே? யூ படமா யூஏவா? யூஏ தான் படம் அப்போ ஓடிடும் பிஎன்சி சென்டர்ல. ஆனா அந்த எம்ஐஜி வந்து இதானே ஏ தானே டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்திருக்காரு. டிஃபன் பாக்ஸ் வச்சு சாப்பிட்டு இருக்காரு. யாரு இது மேல மாதிரி மெயின்டைன் பண்றாரு ப்ரோ. அவர் கேம்பெயின்ல கூட அப்படிதாங்க சாப்பிடுவாரு. கேம்பெயின்ல வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து டிஃபன் பாக்ஸ்ல இல்ல அவரும் மனுஷன் தான். இது எப்படி சாப்பிடுறது நார்மல் இதுதான். அவரும் மனுஷன். நான் என்ன நினைச்சேன்னா செக்ரட்டரியேட்ல அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்கன்னு நினைச்சேன். டிஃபன் பாக்ஸ் இல்ல நம்ம எப்பவுமே அதான் சிம்பிளா என்னன்னா அதுக்காக சிம்பிளிசிட்டி இது அந்த மாதிரி பில்டப் பண்ணல. ஆனா நார்மலா இருக்கிறது அது நல்ல விஷயம் தான். ஏன்னா ப்ரெஷர் இதுதான் பில்டப் பண்ணா என்னைக்குமே சொல்லுவான் பாரு, ஒருத்தன் கால் மேல கால் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையிலேயே கால் மேல கால் தூக்கி அவன் போடுறானோ அவன் நாசமா போயிடுவானுங்க. அது ஏனே தெரியாது. அது ஒரு அது ஒரு லா. எப்போதான் டவலே எடுத்துட்டாரு அலெக்ஸ். இந்த டவல் இருக்குல்ல, அது யாரோ ஒரு கோரிக்கை வச்சிருந்தாலும் அது விஐபி கல்ச்சருங்கன்னு அதையும் செவிசாய்த்து கேட்டு டவலை கூட எடுத்துட்டாரு. அவர் சாப்பிடறதுலாம் சொல்லாதீங்க, ஏன்னா கேம்பெயின்ல கூட நான் அப்படிதான் பார்த்தேன். வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பிட்டு இருப்பாரு மனுஷன். அவருக்கு எல்லா இடத்துல இருந்து சாப்பாடு குடுக்குறாங்கன்னா, ஆனா அவருக்குன்ட்டு ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்குதுல்ல, அவருக்கு டயட்டு அது இதுன்ட்டு. இன்னும் பெரிய இது இல்ல ப்ரோ. நம்ம ஆக்சுவலி இப்ப வந்து விமர்சனத்தை சாப்பிட்டுன்னு இருக்காரு மனுஷன். எல்லா விமர்சனத்தையும் சாப்பிட்டுட்டு பதிலா சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் படம் ரிலீஸுக்குலாம் நம்ம ஆட்சியில பிரச்சனையே இருக்காதுங்க. சினிமா தொழில் நல்லா தெரிஞ்ச ஒரு சிஎம். உங்க கஷ்டம் எல்லாம் நல்லா முதல்லதான் இப்போ சினிமா ரிலீஸ் எல்லாம் பிரச்சனையே வராது. சினிமாலாம் எனக்கு இல்ல, நல்லா இது பண்ணலாம். நல்ல படம் எடுத்து விட்டாலே போதும், எனக்கு நல்லா பார்ப்பாங்க. நல்லதான் இருக்கு. இதுல பியூட்டி என்ன தெரியுமா? நம்மள விமர்சிக்கிற மாதிரி படம் இருந்தாலும், நம்மள மார்க் பண்ற மாதிரி படம் இருந்தாலும் அதையும் அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. திமுக அதிமுக மாதிரி காலங்கள்லாம் முடிந்ததப்பா.
இங்க தங்க நட்சத்திரமா இவரோட காலத்துல ரிலீஸ் ஆயிருந்தாரு, ரிலீஸ் விட்டுருப்பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவர் அப்பேற்பட்ட நீ மனுஷன். எவ்வளவு ப்ரொபகண்டா வர படம் வருதுன்னு மட்டும் பாருங்க. கட்சியில இல்லாத போது ப்ரொபகண்டாவா எடுத்து தள்ளுவாங்க நீங்க டிஎம்கே காரங்க. 10-15 சார்பட்டாலே சுருவாங்களே ப்ரோ சைலண்டா. இல்லைங்க, முதல்ல ப்ரொபகண்டா படம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு மவுஸ் வேணும். இது ஏன் சொல்றேன்னா, ஒரு எடுத்தா ப்ரொபகண்டா படம் எடுத்தா துரைந்தர் மாதிரி எடுக்கணும். ஆனா பராசக்தி மாதிரி எடுக்கணும். அட்லீஸ்ட் பராசக்தி மாதிரியாச்சும் எடுக்கணும். உன்னிடுவேன் பராசக்தி விடுதலை மாதிரி விடுதலை எடுக்க. விடுதலை மறந்துட்டீங்க. விடுதலை அது அந்த மாதிரி ஒரு இது. அதுவே ஆனா எனக்கு விடுதலை ஆடுதான் ப்ரோ. இல்ல, விடுதலை டூவே ஒரு ஆடுதான் சொல்றேன். விடுதலை ஒண்ணுதான் இது விடுத்து டூ அப்படி வரும். எனக்கு நம்ம ஊர்ல பெஸ்ட் ப்ரொபகண்டா படம் எது சொல்லு? அசுரன் தான். இல்லையே, அசுரன். அசுரன்ல ப்ரொபகண்டா. அசுரன் சார்பட்டாலாம் வருவாங்க ப்ரோ, சைலண்டா சொல்லுவாங்க ப்ரோ. அதான் இல்ல, ஆமா, இல்ல டிஎம்கே அதெல்லாம் இருக்கும், ஆனா கம்மியா இருக்கும். ப்ரொபகண்டானா அது சொல்ல முடியாது, நச்சுன்னு பொருந்துற மாதிரியே அது எடுக்கணும். ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல அவ்வளவு இல்ல. எனக்கு பராசக்தி தான் ஓரளவு காட்சி தான் இருக்கு. பராசக்தி ஃபுல்லா அது பயோபிக் இது மாதிரி எடுக்க ட்ரை பண்ணாங்க. ப்ரொபகண்டா அதை ரியாலிட்டியா சேர்ந்து தான் எடுக்க ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இனி காங்கிரஸ் அடிச்சு எடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு படமா. காங்கிரஸ் எல்லாம் இழிச்சவன் ஐட்டமா தர்மடி அடிக்கிறானுங்க. ஆனா தப்பு அது. ஏன்னா இல்ல ப்ரோ, இப்போ காங்கிரஸ் நாளைக்கு ரோலிங் வந்துச்சுன்னு பிஎம்மா, நாளைக்கு மோடி எல்லாம் தர்மடி அடிப்பானுங்க. படத்தை எல்லா படமும் மோடி அகேன்ஸ்டா எடுப்பானுங்க. இல்ல ப்ரோ, மோடி மட்டும் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் நியாயப்படுத்தி தான். துரேந்தர் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நியாயப்படுத்திருக்கீங்க. மோடிக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது சத்தியமா. நீ எப்படின்னா நோட்டா படம் யாராவது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. விஜய் தேவரகொண்டா அதுல பிஜேபி போட்டு தர்மடி வச்சிருப்பானுங்க. ஒரு சாமியார் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல பெரிய ராஜாவா இருப்பான், அங்க ஆண்டுட்டு இருப்பான்னு அதை காட்டுனது எல்லாமே பிஜேபி தான். எனக்கிட்ட உண்மையில விஜய் தேவரகொண்டா நோட்டா படத்துல காட்டின அளவு கூட தமிழ்ல இங்க யாரும் பெருசா அவங்களுக்கு பிஜேபி. துரேந்தர்ல யூபி யோகி ஆதித்யநாத்தை நியாயப்படுத்தி இருப்பாங்க ப்ரோ. கவர்மெண்ட் மாற போகுது, அங்க ஒரு நல்ல அதெல்லாம் சொம்பு டிமானிட்டைசேஷன்லாம் அப்படியே பக்கா நியாயப்படுத்திருப்பாங்க ப்ரோ. ஆனா அதுக்கு ஒரு மீன் போட்டானுங்க, டிமானிட்டைசேஷனே ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். அதை வந்து பாசிட்டிவான படத்துல காமிச்சு விட்டான். அதுவும் படத்தை நல்லா பண்ணிட்டானுங்க, நல்ல படமா எடுத்துட்டான். ஆனா இங்க பராசக்தி படி உண்மை கதைய ஒழுங்கா எடுக்க வக்கு இல்லாம